18/9/2025 காருண்யா ப்ளஸ் 590க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இந்த கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்துருக்குறோன்னு பார்ப்போம். நேற்றுக்கு ஆல் போர்டு 5 கொடுத்துருக்குறோம். 5 சூப்பராக பி போர்டுக்கு வந்திருக்கு. நம்ம பி போர்டில் 5 வச்சுருக்கோம் பக்காவா, சரிங்களா. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4Dயில் வந்துட்டு 5 7 5 3 நம்ம 3 8 வச்சுருக்குறோம். ஏ போர்டில் வைக்கிற நம்பர் சி போர்டுக்கு வரும். ஆனால் 8க்கு பவர் பார்த்தீங்கன்னா 3 வந்திருக்கு, சரிங்களா. 2க்கு பவர் பார்த்தீங்கன்னா 7 வந்திருக்கு ஏ போர்டில். என்ன பவர் நம்பர் வரும்னு பார்த்தேன், ஆனால் அது திரும்பவும் 7 வச்சு அடிச்சிட்டாங்க. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா டி போர்டுக்கும் வந்திருக்கு, பி போர்டுக்கும் வந்திருக்குது, சரிங்களா. இதான் ரிசல்ட்டு. 2Dயை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்தது எல்லாமே வந்துட்டு 5 கொடுத்துருக்குறோம். ஆனால் இது ஜோடி நம்பர் வரல, சரிங்களா. ஜோடி நம்பர் நம்மளுக்கு வரல. 7 5 3 இந்த ஜோடி நம்பரே நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. டபுள்ஸு வரும்னு எதிர்பார்த்தேன், டபுள்ஸும் வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டல் வந்துட்டு 53ன்னு பவரில் தான் வந்திருக்குது. இந்த இடத்துல 8க்கு பதிலாக 3 வச்சுருந்தாலும் பாக்ஸில் 53 வந்திருக்கும். ஆனால் பெரிய லெவலில் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் பி போர்டை வச்சு நம்மளுக்கு பி போர்டு மட்டும்தான் வின்னிங் வந்திருக்கு. மற்றபடி 3 வந்தால் கூட அது சி போர்டுக்கு வரும் சொல்லலாம். ஆல் போர்டு நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு பாஸு, பி போர்டு 5 பாஸு, சரிங்களா. நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா காருண்யா ப்ளஸ் கம்பெனி 590. ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் 9 2 சப்போர்ட்டுக்கு 8ஆம் நம்பர், சரிங்களா. 9க்கு பவர் 4, 2க்கு பவர் 7, 8க்கு பவர் 3. இதுலேருந்து நாளைக்கு ஆட்டம் ஸ்டார்ட் ஆகலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 4 வரணும். அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பர் அங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அப்படி இல்லைன்னா வெளியில் டார்கெட்டில் வந்துட்டு 1ஆம் நம்பர் நம்ம வந்து 6 கொடுத்துருக்கோம். இருந்தாலும் சொல்கிறேன், நான் உங்கள் கணிப்பில் 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ஏ போர்டுக்கு வரலாம், இல்லைன்னா சி போர்டுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. பார்த்துக்கோங்க. பி போர்டில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக 9 7 இல்லைன்னா இந்த 2ஆம் நம்பர் பி போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ஏ போர்டுக்கு தான் போகணும், சரிங்களா. அப்படி இல்லைன்னா சி போர்டுக்கும் வரலாம் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும், சரிங்களா. 1ஆம் நம்பர் ஒரு கணிப்பில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். நம்மளுக்கு 2Dயில் வந்து கிடைக்காதனால நம்ம அதை கொடுக்கல. ஒருவேளை 6 வராமல் இருந்தால் பவர் வந்துச்சுன்னா 1ஆம் நம்பர் நாளைக்கு ஒரு ஆட்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், சரிங்களா. இது ஏன்னா நீங்கள் ஏதாவது கணக்கில் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் அப்படி வச்சு ப்ளே பண்ணிக்கலாம், சரிங்களா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டு 0 6 2 வரணும். அப்படி இல்லைன்னா 1 0க்கு பவர் 5 அதுவும் வரலாம். 6 திருப்பினா 9, ஆனால் அதுக்கு பதிலாக 1 தான் வரும், இல்லை 2ஆம் நம்பர் வரணும், சரிங்களா. இல்லைன்னா 7ஆம் நம்பர் வர்றதுக்கும் சி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். 7ஆம் நம்பர் சி போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்துச்சுன்னா 7ஆம் நம்பர் சி போர்டுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக டபுள்ஸாக தான் இருக்கும் 7, சரிங்களா. ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 42 83 52 94 29 46 62 76, சரிங்களா. நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு டபுள்ஸை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது நாளைக்கு. 99 00 77 என்னங்க திரும்பவும் 77ங்கிறீங்களா? ஆமாம், வந்தால் கண்டிப்பாக பிசிக்கு தான் வரணும், சரிங்களா. 77 வந்தால் பிசிக்கு வரலாம். 22 வந்தால் ஏசி பிசி ரெண்டில் ஏதாவது. ஆனால் அதிகபட்சமாக பிசிக்கு 7 டபுள்ஸ் வந்துச்சுன்னா பிசிக்கு தான் வரும். 7 2 அதிகபட்சமாக பிசிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் 2ஆம் நம்பர் பிசிக்கும் வரலாம், ஏசிக்கும் வரலாம். அதையும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா. அதேமாதிரி 1ஆம் நம்பர் அதுவும் டபுள்ஸாக வரலாம், சரிங்களா. ஆனால் அதிகபட்சம் டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 3 நம்பர் தான் நம்மளுக்கு டார்கெட்டு. இது வரலன்னா கீழே இருக்க பவர் நம்பர் வரலாம், சரிங்களா. 1ஆம் நம்பர் ஏன்னு கொடுத்துருக்கோன்னா அதுவும் ஒரு கான்செப்டில் இருக்குது. வந்தால் வரலாம், இல்லைன்னா வராமல் சிங்கிள் நம்பராக வந்துடும். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 560 296 476 592 378 490 462 198. நான் சொன்னேன்ல 1ஆம் நம்பர், ஏன்னா இந்த நம்பர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 19ங்கிற ஒரு நம்பர் வரணும். அது 19 வருமா இல்லை 92 வருமாங்கிறது, 29 மாதிரி வருமாங்கிறது தான் ஒரு கான்செப்ட், சரிங்களா. அது 92 பிசியில் வருதா ஏபியில் வருதாங்கிறதும் ஒரு இதில் இருக்குது. அதனால் நம்ம 92 இங்கே பார்த்தீங்கன்னா நான் 29 கொடுத்துருப்போம், 42 கொடுத்துருக்கோம். அதனால் 1 வந்துச்சுன்னா 46ங்கிறதுக்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 19 மாதிரி கணக்கு. 19 6க்கு பவர் 1 4க்கு பவர் 9 அந்த மாதிரியும் வரதுக்கலாம் கான்செப்டில். அதனால தான் நான் அங்கே ஒரு 1ஆம் நம்பரை வச்சு உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிறேன்.
நீங்கள் வைக்கும்போது ஏ போர்டுக்கு 1ஆம் நம்பரு கூட வந்தால் வரலாம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக வச்சுருங்கங்கிறேன். அதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். சரிங்களா? பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.